புளி மிளகா. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்க வேந்தர் டிவி நேயர்களே, வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு பொருளை பற்றி சொல்ல போகிறேன். அதுதான் மஞ்சள். என்ன உங்களுக்கு சிரிப்பாக வருதா? மஞ்சள் அப்படின்றது மிக மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு. ஏன்னா மஞ்சளை எடுத்து ஒரு வெள்ளை நூலில் தேய்ச்சிட்டு, கயிறில் தேய்ச்சிட்டு, ஒரு விரலி மஞ்சளை கட்டி ஒரு பொண்ணு கழுத்தில் கட்டிட்டா தாலி ஆகிடுங்க. அது மஞ்சளுக்கு அவ்வளோ மகிமை. நீங்கள் இந்த பொங்கலுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கொத்து கொத்தாக அந்த பானையில் கட்டுவாங்க. அப்படி ஒரு வாசனை அடிக்கும். நல்ல நறுமணம் மிக்கது மஞ்சள். அந்த காலத்திலேருந்து அது அழகு சாதனமாக பயன்படுறது. மஞ்சளை நல்லா உரசி பூசிப்பாங்க. சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசிட்டு இருப்பாங்க, குங்குமப்பட்டு பெருசாக வச்சுருப்பாங்க. மஞ்சள் குங்குமத்தோடு நீடூழி வாழணும்னு வாழ்த்துவாங்க. அந்த மஞ்சள் அந்த இடத்துல வந்துடுது. அந்த மஞ்சள் 2 வகையாக இருக்கும். அதாவது இந்த கொம்பு மஞ்சள், சாப்பாட்டுக்கு நம்ம போடுற மஞ்சள் தூள் வேறு. அதே சமயம் உரசி பூச கிழங்கு மஞ்சள்னு இருக்கும். அந்த மஞ்சள் தான் தாம்பூலத்துலலாம் வச்சு கொடுக்கும்போது நம்ம கிழங்கு மஞ்சள் வச்சு தாம்பூலம் வச்சு கொடுப்போம். இந்த மஞ்சள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உபயோக முறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் கையில் எப்போ தொட்டாலும் மஞ்சள் அந்த நிறம் ஒட்டிக்கும் தான். ஆனால் உடம்புல நீங்கள் பூசும்பொழுது கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிட்டு தனியாக கஸ்தூரி மஞ்சள்னு இருக்குது. அதாவது உலர்ந்த மஞ்சள். அதை இந்த பச்சை பயிரோடு சேர்த்து அரைச்சி வச்சுப்பாங்க நிறைய வீட்டில். அது எதுக்குன்னா, குழந்தைகள்லேருந்து, பெண் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது தேய்த்து குளிக்கும்போது அழகாகிறது மட்டும் இல்லை, தோல் நல்லா அழகாகும், நிறம் கொடுக்கும். தோல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான வியாதிகளும் வராது. மஞ்சள் இல்லாமல் எந்த ஒரு பதார்த்தமும் நம்ம செய்கிறதில்ல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது வெளியே இருந்து வரக்கூடிய நச்சுக்களை கொல்லக்கூடிய நச்சுக்கொல்லி. முதல்ல வெளியே இருந்து எந்த ஒரு பொருள், நச்சு பொருள் நம்ம உடம்புக்கு வந்தாலும் அதை உடனே கொன்னுடுமா, நச்சுக்கொல்லி. அதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று. நச்சு ஏதாவது இருந்தால் அதை கொன்னுடக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் ராத்திரி பாலில் போட்டு நீங்கள் காய்ச்சி குடிச்சிங்கன்னா, தொடர்ந்து குடிக்கும்போது சளி தொல்லையோ இரும்பல் தொல்லையோ எதுவுமே இருக்காது. இந்த வயிறு உப்பசமாக இருக்குன்னுவாங்க, வயிறு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குது, ராத்திரியில் அஜீர்ணமானதால் வயிறு உப்பசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மஞ்சள் போட்டு நீங்கள் பால் காய்ச்சி குடிச்சிட்டிங்கன்னா, ராத்திரியில் உங்களுக்கு இரவில் நல்லா சூடாக குடிக்கணும். பால் குடிக்கும்போது மஞ்சள் தூள் போட்டு, ஒரு சிட்டிகை தான், இவ்வளோ மஞ்சள்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை. நிறமாகவும் இருக்கும் அந்த பால். ரொம்ப அந்த மஞ்சள் தூள் போடுறதால ஜீரண சக்தியாகவும் நல்லா ராத்திரியில் உங்களுக்கு அந்த சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டா கூட அது கொஞ்சம் ஜீரணம் ஆக இந்த மஞ்சள் ஹெல்ப் பண்ணும். அதனால் மஞ்சள் என்பது ஒரு புனிதமான ஒரு பொருளாக நம்ம இந்தியர்கள் நம்ம கருதினாலும் கூட, அது சமையல்னு எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடல் உள்ள இருக்கக்கூடிய புண்களை, நீங்கள் கூட கட்டிக்கு மஞ்சள் இழைச்சி போடுவோம், பார்த்துருக்கீங்களா? கட்டி ஏதாவது வந்துடுச்சுன்னா உடம்புல மஞ்சள் இழைச்சி போடுன்னு சொல்லுவோம். அதே போல் நீங்கள் மஞ்சளையும் சோப்பையும் இழைச்சி போட்டால் கட்டி உடஞ்சிரும். அது மாதிரிலாம் முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. இப்போல்லாம் யாரும் இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ரத்தக்கட்டுனா ஏதோ ஒரு அடிபட்டுடுச்சு, வெளியே ஏதோ ரத்தம் கட்டிக்கிச்சு. அப்போ என்னென்னா, அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் தடவி நீங்கள் அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாகும், குணமாகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மஞ்சப்பத்து போட்டிங்கன்னா, மஞ்சப்பத்துன்னா என்ன, ஒரு சாதாரண ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் பவுடர் இருக்குது பாருங்கள், மஞ்சத்தூள், அதை நல்லா குழச்சி அந்த துணியில் வச்சு அமுத்திட்டு அப்படியே அந்த ரத்தக்கட்டு உள்ள இடத்த வச்சு அமுக்கிடணும். ராத்திரி முழுக்க அது அப்படியே இருந்ததுன்னா காலையில் எழுந்து அந்த துணியை எடுத்து பாருங்கள், அந்த ரத்த கட்டுப்பட்ட இடமே தெரியாது. எத்தனையோ விஷயத்தில் நம்ம தெரியாமல் வேண்டாத பொருட்களை எல்லாம் சாப்பிட்றோம். மதுபானமெல்லாம் அருந்துறாங்க, அதனால் வயிறு புண்ணாக இருக்கும். அல்சர்னு சொல்கிறாங்க, குடல் புண்ணாக இருக்கும். இந்த மாதிரி புண்களை, தொண்டை புண்ணாக இருக்கும். தொண்டை புண்ணாக இருந்தால் கூட மஞ்சள் மிக மிக நல்லது தான் உடம்புக்கு. அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடியது, குடலில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய, புண்ணை ஆற்றுறதுக்காகவே மஞ்சள் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சளை உடம்பு அழகுக்கு, தலையில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணு மாதிரி இருக்கிற அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய புண்ணு, முகப்பெருக்கு மஞ்சள் இழைச்சி அந்த முகப்பெரு இருக்கிற இடத்துல போட்டால் அந்த முகப்பெரு வீக்கமெல்லாம் சரியாகும். இது தெய்வீக சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாகவும் மங்கள பொருளாகவும், மங்களமாக நம்ம வீட்டில் மஞ்சள், வாசலுக்கெல்லாம் மஞ்சள் ஏன் வைக்கிறோம்? வாசலில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுருப்போம். எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த பூச்சி பொட்டெல்லாம் வராது. எறும்பு கூட, நீங்கள் எறும்பு லைனாக வந்துடுச்சுன்னா மஞ்சள் பொடி போடுவோம், அது எறும்பு அந்த மஞ்சளை தாண்டி வராது. அவ்வளோ பவர் இருக்குது. மஞ்சத்தூள் போட்டால், எறும்பு புத்து இருக்கிற இடத்துல மஞ்சத்தூள் போட்டால் வராது எறும்பு. அதனால் இந்த மஞ்சளுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு பவர், அதாவது எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால்
சக்திக்கு ஆதாரமான இந்த மஞ்சள், அதாவது அம்மனுக்கு இந்த மஞ்சள் உகந்தது, நம்ம வயிற்றுக்கு உகந்தது, நம்ம உடலுக்கு உகந்தது, நம்ம மேனி அழகுக்கு உகந்தது, எல்லாத்துக்குமே உகந்த இந்த மஞ்சளை அடிக்கடி பயன்படுத்துங்க. எந்த தொல்லையும் உங்கள் உடலுக்கு வராது. என்ன, நம்ம அடுத்த உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் சந்திப்போமா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.